கையை வைத்து கையை பத்திரமா கொண்டாந்தாங்க. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. மீண்டுமாய் இந்த மாதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும்படி கர்த்தரன் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். லோயருக்கு வந்ததில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, லோயருக்கு மாதம் வருவேன் பொருத்தனை பண்ணி மாதம் வந்து நிறைய ஊழியம் வந்துட்டு. அல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேங்க. அதுக்கு முன்னெல்லாம் மாதம் வரும், அடுத்த மாதம் புக் ஆகாது. ஆனால் இப்போம்லாம் ஒரு 3-4 மாதமே புக்கிங் ஆயிடுது. ஆமாம், கர்த்தர் லோயரில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த மாதமும் வர கர்த்தர் கிருபை தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அண்ணன் விடாமல் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. சில நேரத்தில் இந்த வாரமே வரமாட்டேன், ஆனாலும் விசுவாசத்தை விடாத ஒரு ஊழியர். அல்லேலூயா. அண்ணனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். சோத்திரனே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரங்க. அன்னைக்கு உங்களை குடும்பமாக பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை கேட்க வந்திருக்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போமா? எடுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 131வது சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 131வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க பாப்போம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்பு உள்ளது அல்ல. போதும், சரிங்களா? எல்லாரும் அதில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. கையை வைத்து, ஆண்டவரே, இந்த சத்தியத்தின் மூலமாய் இன்றைக்கு நீங்கள் எங்கள் கூட பேசுங்கப்பா. கேளுங்க. பைபிளில் கை வைங்க, பைபிளில் கை வைங்க. கை வைத்து இந்த வசனத்தின் மூலமாய் எங்கள் கூட நீங்கள் பேசுங்க. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை திறங்க. சொல்லுங்க, லீதியாளின் உள்ளத்தை திறந்த கர்த்தர். அன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆமென் வார்த்தையை கொடுக்கும்போது லீதியாளின் உள்ளத்தை திறந்த கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் ஜனங்களுடைய இருதயத்தை என் ஆண்டவர் திறந்து நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தை அற்புதங்களை செய்யும். உம்முடைய வார்த்தை விடுதலைகளை கொடுக்கும். ஆண்டவரே, அப்படியே நீங்க பேசி அற்புதத்தை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? சங்கீதம் 131 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளது அல்ல, என் கண்கள் மேட்டிமையானவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. எங்க சங்கீதக்காரன் 1வது வசனத்தில் சொல்லுகிறான், என் இருதயத்துல இருமாப்பு இல்லைன்னு சொல்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தைய தைரியமா சொல்றான். அதாவது பாவத்துல பல பாவங்கள் இருக்கு. வைராக்கியம், கோபம், சண்டை, பல பாவங்கள் இருக்கு. அதுல ஒரு பொல்லாத பாவம் என்னதுன்னா இருமாப்பு. இங்க தாவீது தைரியமா சொல்றான், ஏன் இருதயத்துல இருமாப்புங்கிற ஒரு பொல்லாத பாவம் இல்லவே இல்லைன்னு சொல்லி அவன் அறிக்கையிடுகிறதை பார்க்க முடியும். இந்த நாள் செய்தியின் தலைப்பு இருமாப்பு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தம் காணாது. இப்போ உங்க இருதயத்துல கை வைத்து சொல்லுங்க, கர்த்தாவே. எல்லாரும் கை வைக்கணும், அப்பதான் பரலோகம் போவிய. ஊழியக்காரன் சொன்னா கீழ்ப்படியணும். கை வச்சு சொல்லுங்க, கர்த்தாவே, இதுவரையிலும் இருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியல, ஆனா நீங்க இப்ப பேச போறீங்க. சொல்லுங்க, பேச போறீங்க. ஒருவேளை இந்த இருமாப்பு இருந்தா இன்னோடு மாறணும். நானும் சங்கீதக்காரனை போல என் இருதயத்தில் இருமாப்பு இல்ல அப்படின்னு அறிக்கையிடணும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த நாள் செய்தியின் தலைப்பு என்ன? சத்தமா சொல்லுங்க. ஆமா ராஜா, செய்தியின் தலைப்பு என்ன? இருமாப்பு. இங்க தலைப்புல ஆண்டவர் நம்ம கூட பேச போறார். உண்மையிலே சங்கீதக்காரன் அடிக்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. இருதயத்துல இல்லைங்கிறான். இந்த இருமாப்புங்கிறது ஒரு பொல்லாத ஆவி. இது இருதயத்துல இல்லைன்னு அவன் அறிக்கை எடுக்கிறான். அதுல நிறைய காரியம் சொல்றான். ஆனா அவன் முதல்ல சொல்றதே இருமாப்பு தான். நான் நிச்சயமா சொல்றேன், இந்த செய்தியின் மூலமாய் ஆண்டவர் உங்க கூட பேச போகிறார். ஒருவேளை இந்த செய்தி நீங்க கேட்காம இருந்திருக்கலாம். அந்த இருமாப்புங்கிற தலைப்புல யாரும் மேக்சிமம் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அந்த இருமாப்புனா என்னன்னு கூட நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓஹோ இதுதான் இருமாப்பா. ஆண்டவரே, இதை என்னிடத்துல இருந்து என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க. நீங்க செய்தி கொடுக்கும் போதே ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் தூர போட்டுட்டு இன்னைக்கு நீங்க போகும்போது தைரியமா போனோம். அப்பாட, இனிமே இருமாப்பு என் வாழ்க்கையில இருக்காது. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதைத்தான் சவுல் ரொம்ப பயப்படுறான். பவுல், ஊழியக்காரர் பவுல் இருக்கிறார்களா, கொரிந்திய சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, உங்களுக்குள்ள இருமாப்பு இருக்குமோன்னு நான் பயப்படுறேங்காரு. உங்களுக்குள்ள எது இருக்குமோ நான் பயப்படுறேன்,
இருமாப்பு இருக்குமோ நான் பயப்படுறேன். உங்களை நான் உருவாக்குனேன், வசனத்தால உருவாக்குனேன், எல்லாத்தையும் செஞ்சேன். ஆனா இப்ப நான் உங்ககிட்ட இல்ல, நான் தூரமா இருக்கிறேன். நான் திருப்பி வரும்போது ஒருவேளை உங்களுக்குள்ள இருமாப்பு இருக்குமோன்னு நான் பயப்படுறேன்னு பவுல் சொல்லுகிறார். வாசிக்கலாமா? வாசிங்க பாப்போம். வாசிங்க 2 கொரிந்தியர், திருப்புங்க 2 கொரிந்தியரின் புஸ்தகம். அங்கே பவுல் அறிக்கையிடுகிறதை நம்ம பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20, 21 வாசிங்க பாப்போம். ஆகிலும் நான் வந்து காணாமலும் அவர் என்ன சொல்றாரு? நான் வரும்போது நான் நினைச்ச மாதிரி நீங்க இல்லாம இருந்தா, நான் உங்களை வச்சு ஒரு பெரிய கற்பனை பண்ணியிருக்கேன். கொரிந்திய சபையா, அப்பாட சூப்பர் சபைன்னு கற்பனை பண்ணி வச்சிருக்கிறேன். ஆனா நான் வரும்போது நான் நினைச்ச மாதிரி நீங்க இல்லாம இருந்தீங்கன்னா அப்ப என்னெல்லாம் இருந்திருக்கோம்? வாசிங்க பாப்போம். விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், கோட்சொல்லுதல். என்ன மாப்பு? அங்கே சொல்ற பாருங்க, இருமாப்பு, கலகங்கள் என்றும் என் தேவன் தாழ்த்தும்படிக்கு என்ன சொல்றாருன்னா, நான் மறுபடி வரும்போது உங்களுக்குள்ள இந்த எல்லா பாவத்தையும் சொல்றாரு. அதுல ஒரு பாவம் என்ன சொல்றாரு? இரு மாப்பு உங்களுக்குள்ள இருக்குமோன்னு நான் பயப்படுறேங்காரு. அப்ப பவுலுக்குள்ள ஆவியானவர் கொடுத்த ஒரு பாரம் என்னன்னா, திருச்சபையின் மக்களுக்குள்ள என்ன மாப்பு இருக்கக்கூடாது? இரு மாப்பு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தாரு. ஆமா, இன்னைக்கு லோயர் திருச்சபையில இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்குள்ள, அது நானா இருந்தாலும், பிரசங்கிக்கிற நானா இருந்தாலும், நீங்களா இருந்தாலும், நமக்குள்ள இருமாப்பு வரக்கூடாது என்பதுல நம்ம ரொம்ப கரிசனையா இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்குள்ள, இப்ப நீங்க ஒரு பவுலா இருந்தா அல்லேலூயா சொல்லக்கூடாதா? உங்களுக்கு என்ன பாரம் வரும்னா, ஆண்டவரே, இப்ப அக்கா ஒரு பவுலா இருந்தா என் கணவருக்குள்ள இருமாப்புங்கிறது என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. என் பிள்ளைகளுக்குள்ள இருமாப்பு என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. இப்ப ரேவதியா இருந்தா என் கணவருக்குள்ள இருமாப்பு வந்துடக்கூடாது, எனக்குள்ள வந்துடக்கூடாது, எங்க அம்மாவுக்குள்ள வந்துடக்கூடாது, எங்க பாட்டிக்குள்ள வந்துடக்கூடாது. சபைக்குள்ள இருந்தா என்ன பாரம் இருக்கும்? ஆண்டவரே, எங்க உபதேசியாருக்குள்ள என்ன வந்துடக்கூடாது, கோயில் குட்டியாருக்குள்ள என்ன வந்துடக்கூடாது, எங்க மூப்பருக்குள்ள இருமாப்புங்கிற ஒரு ஆவி என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாரு. அப்ப அது எவ்வளவு பெரிய பொல்லாத பாவம்! அது ஒரு சாதாரண பாவம் இல்ல, மோசமான பாவம். அதனால பவுல் பயப்படுறாரு, இந்த பாவம் வரக்கூடாதுன்னு. எத்தனை பேர் நாங்களும் இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். எங்க வீட்டில் எவன்ட்டையும் யார்கிட்டையும் எங்க சபையில இந்த இருமாப்பு வரக்கூடாதுன்னு நாங்க ரொம்ப கவனமா இருப்போம்னு சொல்றவங்க கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ரொம்ப கவனமா இருங்க. கையை கொடுத்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, ரொம்ப கவனமா இருங்க. இருமாப்பு வந்துட்டுன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா. சரி, எது இருமாப்பு? முதலாவது பார்த்தோம், சங்கீதக்காரன் ஜெபத்தில் அறிக்கை எடுக்கிறான், கர்த்தாவே இதயத்தில் என்ன வந்துடக்கூடாது? இருமாப்பு வந்துடக்கூடாது. அடுத்து பவுல் சொல்லுகிறார், சபையை குறித்து கவலையோட சொல்றாரு, ஆண்டவரே, கொரிந்திய சபையில நான் வரும்போது எதை பாத்திரக்கூடாது? இருமாப்பை பாத்திரக்கூடாது பயப்படுறாரு. பயப்படுற அளவுக்கு இது பெரிய பாவமா? பாவம் தான். இருமாப்புனா என்ன? ஒரு 7 காரியத்தை சொல்ல போறேன். ஆமேன்னு சொல்லுங்களேன். இருமாப்புல 7 வகை இருக்கு. எத்தனை வகை இருக்கு? There are 7 types of இருமாப்பு. சரிங்களா? ஆமா, அதை தான் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். முதலாவது இருமாப்புனா என்ன? முதல் காரியத்தை பார்க்கலாமா? திருப்புங்க என்னோட கூட. இருமாப்பு என்றால் என்ன? வாசிங்க. சங்கீதம் 73ஆம் சங்கீதம், சங்கீதம் 73 திருப்புங்க. சங்கீதம் 73வது சங்கீதத்துல 8வது வசனத்தை வாசிங்க பாப்போம். எப்படி பேசுகிறார்களா? சத்தமா சொல்லுங்க, எப்படி பேசுகிறார்களா? இருமாப்பாய் பேசுகிறார்கள் என்று சொல்லி இங்க யாரை குறித்து சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான் என்பதை நம்ம கொஞ்சம் தியானிக்கணும். யாரை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என்றால், சிஸ்டர் வாசிங்க சிஸ்டர், 3வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவங்களே வாசிக்கட்டுமே, அவங்க தான். வாழ்வை துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில், உண்மையில நமக்கு அப்படித்தானே இருக்கு. துன்மார்க்கனை பார்க்கும்போது நமக்கு பொறாமை வருது. அவன்லாம் நல்லா தானையா இருக்கான், நம்ம தானே இவ்வளோ கஷ்டப்படுதோம், அவனுக்கு என்ன குறை? நினைச்சதெல்லாம் நடக்கு,
நம்ம நினைச்சது ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்கு இது நம்ம மட்டும் இல்ல, சங்கீதக்காரனுக்கு பொறாமையா. ஏன்? வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. யாப்பாடி, துன்மார்க்கனுக்கு மரண பரியந்தம் பிரச்சனையே கிடையாது. எத்தனை பேர் நினைக்கிங்க பேசாம துன்மார்க்கனா வாழ்ந்துடலாம்? இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் அவனுக்கு என்னது கிடையாது, பிரச்சனையே கிடையாது. இப்போ சொல்லுங்க, அவனை பார்த்தா பொறாம வருமா வராதா? ஊரடிச்சு உலையில போடுவான். ஆமா, பாவத்துக்கு மேல பாவம் பண்ணுவான். அவனுக்கு ஒண்ணுமே நடக்காது. நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், நமக்கு தான் 1008 பிரச்சனைகள் வரும். அதைத்தான் சொல்லி மரண பரியந்தம் அவனுக்கு என்ன கிடையாது. வாசிங்க வாசிங்கக்கா. இல்லை, ஏங்க அப்பா, அவன் பலன் எப்படி இருக்கான்? உறுதியா இருக்கிறது. ஆக படார்கள். அவன் இந்த உலகத்துல ஜனங்கள் படுகிற பிரச்சனை அவனுக்கு என்ன செய்யாது, வராது. பாத்திருக்கீங்களா? கெளுரு மாதிரி அலைவான், பாத்திருக்கீங்களா? வாசிங்க வாசிங்க வாசி. அடையார்கள். ஆஹா, எது அவர்களை சரப்பணியை போல சுற்றிக்கலுமா? இந்த நினைச்சதெல்லாம் நடந்தா நமக்கே திமிரு வந்துடும், பாத்திருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நினைச்சதெல்லாம் நடக்கு, என்ன வந்துடும்? ஒரு பெருமை திமிரு வருமா வராதா? வருமா வராதா? வரத்தான் செய்யும். ஆட்டோமேட்டிக்கா அந்த பிஐ உள்ள வரத்தான் செய்யும். வாசிங்க, சொல்லுங்க. பெருமை சரப்பணியை போல் வரும், சுற்றி கொள்ளும், மூடிக்கொள்ளும், கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கும். அவன் நினைச்சதெல்லாம் என்ன செய்யும்? எங்க நினைச்சதெல்லாம் நடந்தா நம்ம ஆண்டவரோட இருக்க மாட்டோம். அது தெரிஞ்சுக்கப்பா. நீ நினைச்சதெல்லாம் நடந்ததுன்னா சத்தியமா நீ கடவுள்கிட்ட இருக்க மாட்ட, உண்மைதான். ஆனா துன்மார்க்க நினைச்சதெல்லாம், கார் வாங்க நினைச்சா வாங்கிடுவான், பங்களா வாங்க நினைச்சா வாங்கிடுவான், ஏக்கர் கணக்குல இடம் வாங்கிடுவான், 2 பொண்டாட்டியும் வச்சிருப்பான். அவன் நினைச்சது நடக்கும், அவனுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்படியே கொழுப்பு எடுத்து நம்ம அப்படியே வத்தலும் தொத்தலுமா, அங்க இடி இங்க இடி. ஆமா, அடிக்கு அடியில எம்மா ஆத்தாடின்னு ஒவ்வொரு நாள் வாழ்க்கை போகுது. வாசிங்க. அவன் கண்கள் எப்படி பாக்குது? வாசிங்க மறுபடியும் வசந்த ஏக்கா, அவங்க வாசிக்கட்டுங்க. வாசிங்க. பார்க்கிறது நடந்தே இருக்கிறது. எம்மா, இருமாப்புனா என்ன தெரியுமா? பெருமை, திமிரு, கர்வம், அகங்காரம். என்ன ஆமேன் வர மாட்டேங்குது? ஆமேன் சொல்லுங்க, என் கூட சொல்லுங்க. இருமாப்புனா, நல்லா சொல்லுங்க. இருமாப்புனா திமிரு, பெருமை, கர்வம், அகங்காரம். இந்த 4 எவனுக்கு இருக்குன்னு தெரியுமா? நினைச்சதெல்லாம் நடக்கவனுக்கு இருக்கும். நீங்க பாருங்க, சில பேரை பாருங்க, கொழுப்பெடுத்து அலைவான், எவனையும் மதிக்க மாட்டான். நீங்க பெரிய பெரிய எவனையும் மதிக்க மாட்டான், எவனுக்கு வணக்கம் கூட சொல்ல மாட்டான். என்னன்னு கூப்பிட்டா அப்படிங்குமா? ஏன்னா அவன் நினைச்சதெல்லாம் நடக்கு. அதனால கொழுப்பு. கண்ணுல என்ன இருக்கு? கொழுப்பு. உடம்புல எல்லாம் கொழுப்பு, கொலஸ்ட்ரால் ஏறிட்டு. நல்லா கவனிங்க. நீங்க இருமாப்பு என்பது எதை குறிக்கும் என்றால், எல்லாம் நடக்கிற ஒரு துன்மார்க்கன் எப்படி இருப்பான்னா, நான் நினைச்சதெல்லாம் நடக்கு, எனக்கு என்ன குறைன்னு திமிரோடு, கர்வத்தோடு, அகங்காரத்தோடு, பெருமையோடு இருப்பதுதான் இருமாப்பு. இந்த இருமாப்பு நமக்கு இருக்கக்கூடாது. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. என் வாழ்க்கையிலையும் திமிரு, சொல்லுங்க, கர்வம், அகங்காரம், அகந்த, பெருமை வரக்கூடாது. அதுதான் இருமாப்பு. நான் இந்த வெப்சைட்ல போய் குரோம்ல பார்த்தேன், அதுலயும் போட்டிருக்குங்க, இருமாப்பு என்றால் ஒரிஜினல் தமிழ் அர்த்தம் என்ன? அழகா போட்டிருக்கு. பெருமை, அகங்காரம், கர்வம், திமிரு. சொல்லுவாங்களா, அலைது பேர் திமிரு எடுத்து. என்ன செய்ய? அவன் அலைவான், அவனுக்கு கிடைச்சதெல்லாம் கிடைக்கு. அவன் அப்படித்தான் என்ன செய்வான்? கிறிஸ்தவனே நம்ம அலைஞ்சிடக்கூடாது, நமக்கு நெஞ்ச நிமித்திடக்கூடாது, அப்படியே இந்த வந்துடக்கூடாது. இது பொல்லாத ஆவி. கடைசி வரையிலையும் தன்னை தாழ்த்துகிறவனையே கர்த்தர் உயர்த்துவார், தன்னை தாழ்த்துகிறவனையே தேவன் ஆசீர்வதிப்பார், தன்னை தாழ்த்துகிறவனுக்கோ கிருபையை கொடுப்பார், தன்னை தாழ்த்துகிறவனுக்கு தான் பரலோகத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இனிமே இப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கும்போது மனசில் அடிச்சிடுங்க, இவன்ட என்ன ஆவி இருக்கு? இருமாப்பின் ஆவி இருக்கு. நமக்குள்ள இது வரவே கூடாது. எனக்கு லாரி எடுத்துட்டேன், 2 லாரி வச்சிருக்கேன் அப்படிங்கிற திமிரு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அரசியல் தலைவர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள்ங்கிற கெத்து வரவே கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், இதுக்கு பேர் தான் இருமாப்பு, பெருமை. இப்போ சொல்லுங்க, அப்ப சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? இந்த இருமாப்பு என் இருதயத்துல இல்ல. ஆமென், ஆமென். ரொம்ப கவனமா இருக்கணும்னு. என்னைக்காவது உங்க வாழ்க்கையில இந்த திமிர் வந்துட்டு நான் உடனே ஏசப்பா இந்த இருமாப்புங்கிற பொல்லாத ஆவி என்னை விட்டு என்ன செய்யட்டும், போட்டோம். இது துன்மார்க்கனுக்கு சொந்தமானது. நீ துன்மார்க்கனா நீதிமானா? ஏங்க டக்குன்னு சொல்ல மாட்டேங்கிய? நீங்க துன்மார்க்கனா நீதிமானா? நீதிமானுக்கு இருமாப்பு சொந்தம் கிடையாது. திமிர் பிடிச்ச துன்மார்க்கனுக்கு தான் இருமாப்பு சொந்தம். அப்ப முதலாவது இருமாப்புனா என்ன? என் கூட சொல்லிடலாமா? பெருமை, திமிரு, அகங்காரம், கர்வம். அப்போ இது என்ன செய்யக்கூடாது? பவுல் பயப்படுறாரு. அப்படிதான் நம்மளும் பயப்படணும். ஆண்டவரே, என் பிள்ளைங்களுக்குள்ள அது என்ன செஞ்சிடக்கூடாது. நான் நினைக்கணும், இங்க ஜோசுவா காலைப்புக்குள்ள இந்த பெருமை திமிரே என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஆமா, நேற்று என் பிள்ளை அன்று ஸ்கூல்னு சொல்லிட்டாங்க, நம்ம ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. எனக்கு புது செருப்பு தான் வேணும்னு நிற்கான். ஆமாம், அந்த செருப்பு நல்லா தான் இருக்கு. லைட்டாக பிஞ்சிட்டான். புது செருப்பு தான் வேணும்னு நிற்கான். நினச்சதை நான் வாங்கி கொடுத்துருக்கலாம். அவனுக்குள்ள என்ன வந்துடும்? நான் நினச்சதெல்லாம் என்ன செய்யுது, நடக்கு. நான் கேட்டதெல்லாம் எங்கள் அப்பா என்ன செய்கிறாரு, அந்த இருமாப்பு அவனுக்குள்ள என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாதுன்னா கிளையிலே நுள்ளிடணும். என்ன கை வரமாட்டுக்கு? இப்போ அவனுக்கு தெரியும். நேற்று அழுது புரண்டு பார்த்தான். ஆமாம், சோபா செட்டில் கடந்து எவ்வளவோ உருண்டு பார்த்தான். நானும் செவிடை மாதிரி ஆயிட்டேன், என் பொண்டாட்டியும் செவிடை மாதிரி ஆயிட்டா. பெற புரிஞ்சுக்கிட்டா இதுக நமக்கு வாங்கி என்ன செய்யாது, தராது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம பிள்ளைங்க ஆசைப்படும். நம்மளும் ஆசைப்பட்டோம்ல. நம்ம அப்பாட்ட எப்பா கார் தாங்க அதை தாங்கன்னு கேட்டோம். ஆனால் நம்ம அப்பா நமக்கு என்ன செய்யலை, வாங்கி தரல. நம்ம நினைச்சதெல்லாம் நமக்கு நடந்துட்டுனா நம்ம பிள்ளைகளுக்குள்ள ஒன்று வந்துடும். இது வந்துடவே கூடாது. என்னங்க ஒரு ஆமேன் தான் வருது? ஆமேன். இப்போ சொல்லலாமா? என் குடும்பத்தில் சொல்லுங்க, என் குடும்பத்தில், இந்த சபையில், என் சேகரத்தில் இருமாப்பு இருக்கக்கூடாது. நிறைய இருமாப்பு அலையுது, நம்ம சபைக்குள்ளே தான் அலையுது. ஆமாம், கையில் பிடிக்க முடியல. ஒரு பொறுப்பு வந்தால் கையில் பிடிக்க முடியல, அலையுத ஆட்கள் இருக்கு. இதெல்லாம் ரசிக்கப்படணும். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது இருமாப்புனா என்னன்னு பார்க்கலாமா? இருமாப்ப கேட்பேன், 7 இருமாப்பையும் கேட்பேன். ஒவ்வொருத்தையா கேட்பேன். 1 2 3 4 5 6 நீ 1 7 பேர்ட்ட கேட்பேன். சரிங்க, இருமாப்புனா என்னன்னு கேட்பேன். சரி, ரெண்டாவது இருமாப்பை பார்க்கலாமா? முதலாவது பெருமை, கர்வம், திமிரு, தலக்கணம். தலக்கணம் அதை விட்டுட்டேன் பார்த்தீங்களா? தலைக்கணம் சொல்லுவாங்களா? தலக்கணம் பிடிச்சி அலையுதுன்னு. ஆமாம், அந்த தலக்கணம் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. சரிங்களா? வாசிங்க, அடுத்த இருமாப்பை வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் திருப்புங்க. 1 கொரிந்தியர். அடுத்து என்ன இருமாப்பு சபையில் இருக்கக்கூடாதுன்னா, இருதயத்தில் இருக்கக்கூடாதுன்னா, சபையில இருதயத்தில் இருக்கக்கூடாது. ரெண்டாவது இருமாப்பு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 5 முதல் 2 வசனம். கொரிந்திய சபையை குறித்து பவுல் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரத்யட்சமாய் சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவினா யாரு? சித்தியோ பெரியம்மாவோ இல்லனா அம்மாவோ, தன் தகப்பனுடைய மனைவியை வைத்திருக்கிறான். எங்க பவுல் கதறுகிறார், இப்படிப்பட்ட பாவத்தை நான் புறஜாதிட்ட கூட பார்க்கலப்பா. ஆனா சபைக்குள்ள ஒருத்தர் துணிகரமா கள்ள காதல் பண்றான், விபச்சாரம் பண்றான், மனைவிக்கு துரோகம் பண்றான், சித்திய வச்சிருக்கிறான். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை சபையை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும், அல்லேலூயா. எம்மா, ரெண்டாவது இருமாப்புனா என்னன்னா, சபையில ஒருத்தர் பாவம் பண்ணும்போது, சபையில ஒருத்தர் விபச்சாரம் பண்ணும்போது, 2 பொண்டாட்டிக்காரன் சபையில இருந்தா அவனை வெளியே தள்ளணும். என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கியே? எவன் இன்னைக்கு தள்ளுதான்? 2 பொண்டாட்டிக்காரன் சபைக்குள்ள இருக்கக்கூடாது. கள்ள காதல் பண்றவன் சபைக்குள்ள இருக்கக்கூடாது. மனைவிக்கு துரோகம் பண்றவன் சபையில இருக்கக்கூடாது. பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்டவனை நீ ஏன் தள்ளலாங்காரு? அப்ப இன்னைக்கு சபையில 2 பொண்டாட்டிக்காரனுக்கும் வாங்கய்யா, சத்திரையா, சேர்ல உட்காருங்கய்யா. அப்ப சபைக்குள்ள என்ன ஆவி இருக்கு? இருமாப்பு இருக்கு.
சபைக்குள்ள இருமாப்பு இருக்கு. அபச்சாரம் பாவம் செய்யறவன கண்டிக்கணும். மனம் திரும்பலையா, அப்படிப்பட்ட மானங்கட்ட மெம்பர்ஷிப் அவனுக்கு வேண்டாம். புறந்தல எல்லாரும் ஒரு மாதிரி பாக்கிய ஒரு அல்லையிலையா சொல்லுங்க. எப்படி சொல்றாரு பத்தியில பவுல். அப்ப எதுனா இருமாப்பு? சபைக்குள்ள ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ துணிகரமா விபச்சாரம் பண்ணும்போது அந்த சபை அழனுமா? ஐயோ, என் சபையில ஒருத்தர் இப்படி விபச்சார பாவம் பண்றானு, மோசமா அலையிறானு, மனைவிக்கு கணவனுக்கு துரோகம் பண்றானேன்னு சபை துக்கமும் படலையா? அப்படிப்பட்டவன புறமும் தள்ளாம உள்ள வச்சு சாப்பாடு போடுது பத்தியா? அந்த சபையில இருக்கிறது இருமாப்பு, அந்த ஊழியக்காரன் இருக்கிறது இருமாப்பு. ஹல்லேலூயா. தூத்துக்குடியில் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். 2 பொண்டாட்டிக்காரன், நீ பரலோகம் போக மாட்டேன்னு ஐயர் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டாரு. பேசாதி ஐயா அப்படிங்காரு. நான் மைக்க எடுத்துட்டு என்னையான்னு, ஐயா எங்க சபையில டிசிக்கு 2 பொண்டாட்டி. விளக்கண்ண யாருக்கு 2 பொண்டாட்டி? இப்ப இருமாப்பு யாருக்கு இருக்கு? ஐயருக்கு. 2 பொண்டாட்டிக்காரன் டிசியா வைக்கலாமா, கொடுக்கலாமா? அப்ப ஐயருக்கு இருமாப்பு இருக்கு, உபதேசியாருக்கு இருமாப்பு இருக்கு, அங்க இருக்கிற எல்லா வேலுக்குள்ள இருமாப்பு இருக்கு. 2 பொண்டாட்டிக்காரன் டிசியா இருக்க தகுதியே இல்ல. இதான் சத்தியவே. ஏட்டா கேளு, வாய்ப்பு கொடுக்கலாட்டியும் பரவாயில்ல. ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அது பெந்தேகோஸ் திருச்சபையா இருந்தாலும், அன்னைக்கு ஒரு ஃபுல் காஸ்பல் சபைக்கு போயிருக்கேன். பெந்தேகோஸ் சபை, பூரண பெந்தேகோஸ். அங்க இருக்கிற மூப்பருக்கு, அந்த சபையில இருக்க பொறுப்பாளருக்கு 3 பொண்டாட்டி. இங்கேயாவது 2, அங்க ட்ரிபிள். அவன் தான் சபைக்கு மூப்பன். இப்ப அந்த சபையில என்ன ஆவி இருக்கு? திமிரு, பெருமை, கர்வம். பாவம் செஞ்சவன பாவின்னு சொல்லணும். 2 பொண்டாட்டி வச்சிருக்கியா, உனக்கு எலெக்ஷன் நிக்க தகுதி இல்ல. என்ன ஒருத்தர் ஆமே நல்லேலோயா, அத சொல்ல நல்லா தான் இருக்கு பிரதர், சொல்ல நல்லா தான் இருக்கு. ஊழியத்துக்கு தகுதி இல்ல, அவன் சபைக்கு வரைய தகுதி இல்ல. அப்ப இருமாப்புனா என்னன்னு சொல்லட்டுமா? சபையில ஒரு பாவம் நடக்கும்போது, ஒரு துணிகரமா பாவம் செய்யும் போது அதை நினைச்சு துக்கப்படாம, அவனை கண்டிக்காம, அவனை புறந்தல்லாம, அதை மறைச்சி எங்க சபை அப்படிங்கிறான் தெரியுமா? இந்த சபையில இருமாப்பு இருக்கு, இந்த சபை பரலோகம் போவாது. ஹல்லேலூயா. அதே போலதான் உங்க வீட்லயும் உங்க பிள்ளைங்க தப்பு பண்ணுதா, சப்போர்ட் பண்ணக்கூடாது, வெரி குட், சப்போர்ட் பண்ணக்கூடாது, தப்புடான்னு சொல்லணும். உன் பிள்ளை வாலிப வயசுல வரும்போது தப்பு பண்ணுதா, தப்புன்னு சொல்லணும். எங்க அம்மா எங்களை அப்படிதான் வளர்த்தாங்க. எங்க அம்மா என்ன தெரியுமா செய்யும்? நாங்க 2 பேரும் சண்டை போடுவோம், பக்கத்து வீட்டுக்காரன்னு நானும். நேரா வந்து என்னதான் செவுட்டுல அடிக்கும். வீட்டுல வந்து கேப்ப, ஏன் என்னம்மா அடிச்ச? தப்பு அவன் மேலதானே, நீ எதுக்கு போன? எதுக்கு அவங்ககிட்ட சேர்ந்த? அறை யாருக்குதான் அவளும்? ஒத்து ஊதாத. பாவம் செய்யறவனுக்கு புருஷனா இருந்தாலும் தப்பு தப்புதான். மற்றவங்க முன்ன புருஷனை நீதிமான கிடையாது. ஏன் புருஷன் என்ன பண்ணிட்டாரு, உலகத்துல பண்ணாதே பண்ணிட்டாரு, ஏதோ ஒருத்திய வச்சிருக்காரு. ஏன் விளக்கண்ண? விளக்கண்ண தப்பு தப்புதான். சபையா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் தப்பா தப்புன்னு சொல்லி பழகு. இல்லைன்னா வாண்டே என்ன ஆவிதான் இருக்கு, அவன்கிட்ட மட்டும் கிடையாது. மறைக்கிற ஒத்து ஊதுற உனக்கும் இருமாப்பு தான். இருக்கீங்களா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இத்தனை பேருக்கு ரொம்ப நல்லா புரியுது பிரதர். இப்ப இருமாப்பு மோசமான ஆவியா இல்லையா? கண்டிப்பா. அப்ப முதலாவது இருமாப்புனா என்ன? பெருமை, திமிரு, தலக்கணம், கர்வம், அகங்காரம். 2வது இருமாப்புனா என்ன? பாவம் பண்றவன், அது சபையிலையோ குடும்பத்திலேயோ அதை கண்டுக்காம ஒத்து ஊதி, ஆமா அவனை என்கரேஜ் பண்ணிட்டு, ஆமா நீ இருந்தா வாண்டே என்ன ஆவிதான் இருக்கு. அழகா சொல்ற பாத்தீங்களா? அப்படிப்பட்டவனை நீ நீக்காம துக்கம் அடையாம என்ன அடைந்திருக்கிறீர்கள்? நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே ஒரு நல்ல புது சத்தியத்தை எங்களுக்கு கத்து கொடுக்குறேன்னு சொல்றவங்க நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணு. நேற்று ராத்திரி ஆவியானவர் என் கூட பேசினாரு.
நேற்று உட்காந்து இந்த சத்தியத்தை எடுத்தேன். நைட்டு 9 மணிக்கு மேலே உட்காந்து தான் எடுத்தேன். வேக வேகமாக கத்திரன்ட்ட பேசினார். எப்பா இதான் இருமாப்பு. எனக்கே பிரயோஜனமாக இருந்துச்சுங்க. ஆண்டவர்கிட்ட நானும் அறிக்கையிட்டேன், இந்த மாப்பு என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட என்ன செஞ்சிடக்கூடாது, தரக்கூடாது. சத்தியத்தை நான் சத்தியமாக பேசணும். அதுக்காக ஆபேல்னு கூப்பிடுதாருன்னு ஆபேலனுக்கு நான் ஒத்து ஊற்றக்கூடாது. சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் மாதம் மாதம் லாயரில் வாய்ப்பு தரணும்னு ஒத்து ஊற்றக்கூடாது. தப்பு தான். நீ கூப்பிடலாட்டியும் பரவாயில்ல, அப்போ தான் அந்த இருமாப்பு எனக்குள்ளேயும் இருக்காது. ஒரு இல்லையா சொல்லுங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க. பாவம் செய்கிறவன்ட்டு இருக்கிறதும் இருமாப்பு தான், அதுக்கு ஒத்து போறவன்ட்டு இருக்கிறதும் இருமாப்பு தான். சோழி முடிஞ்சுது. சரி, இப்போ 3வது இருமாப்பு பார்க்கலாமா? திருப்புங்க. 3வது வேதம் எதை இருமாப்பு என்று கூறுகிறது? ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. வேதம் சொல்லுகிற 3வது இருமாப்பு என்னன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 6ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிங்க பாப்போம். வாசிங்க வாசிங்க. வாசிங்க. ஆரோக்கியமான வசனங்களையும் உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் கள்ள உபதேசத்தை போதிக்கிறவனானால் யாரு? எப்படிப்பட்டவன்? இருமாப்புள்ளவன். எம்மா 3வது வேதம் சொல்லுகிற இருமாப்பு என்ன தெரியுமா? சத்தியத்தை போதிக்காம கள்ள உபதேசத்தை போதிக்கிற கள்ள பிரசங்கியாரும் கள்ள தீர்க்கதரிசியும் இருமாப்புள்ளவன். மதுரையில போன மாசம் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது எம்பேரு படையப்பா இளவெட்ட நடையப்பா. படையப்பா பாட்டுனே ஆபேல்ல என்ன பாட்டு? படையப்பா பாட்டு. அந்த பாட்டை பாடுறான், வச்சு குடி கட்டு. அதுல வேற மியூசிக் போடுறான். கூட இருக்கு பாஸ்டர் பாடுதான், கூட இருக்க மியூசிக் போடுறான். ஜகத ஜகத மக்கள் சேர்ந்து பாடுதாங்க. வச்சு கொடி கட்டு டகடகட கண்டகடா அப்படின்னு படையப்பா. அதுல வேற அந்த லூசு சொல்லுது, அந்த ஒரே பாட்டுல ரஜினி பணக்காரன் ஆயிடுவானா. அந்த காலத்துல பாட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஒரே பாட்டுல பணக்காரன் ஆயிடுவான், இல்ல ஒரே பாட்டுல குழந்தை உண்டாகி குழந்தைய பெற்றுருவா. ஆமா, நீங்க பாருங்க, ஒரே பாட்டுல எல்லாம் நடக்கும். அந்த படத்துல ரஜினி ஒரே பாட்டுல பணக்காரன் ஆயிடுவான். அவன் சொல்றான், அந்த கிறுக்கன் சொல்றான் பலிபடத்துல, இந்த பாட்டை ஒரு 6 மாசம் பாடு, நீயும் பணக்காரன் ஆயிடுவேன்னு. எப்படிப்பட்ட உபதேசம்! அப்ப இவன்ட என்ன ஆவி இருக்கு? அந்த மியூசிக் போடுறவன் என்ன ஆவி இருக்கு? கள்ள உபதேசம் பண்ணக்கூடாது. கள்ள உபதேசம் பண்றவன் இருக்குது போல இருமாப்பின் ஆவி. சத்தியத்தை சத்தியமா போதிக்கிறவன் இருக்கிற ஆவியே பரிசுத்த ஆவி. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ 1வது இருமாப்புனா என்ன சொல்லுங்க? பெருமை, கர்வம், திமிரு, அகங்காரம், தலைக்கணம். சூப்பர். 2வது இருமாப்புனா என்ன? பாவம் செய்யறவன்ட இருக்கதும் அவன் ஒத்துக்கலா, தன்னை பாவின்னு ஒத்துக்கலா, அவன்கிட்ட இருக்கதும் இருமாப்பு தான். அவனுக்கு சிங்கி அடிக்கான் தெரியுமா? அவன்கிட்ட இருக்கிறது என்னதான்? இருமாப்பு தான். 3வது இருமாப்புனா என்ன? சத்தியத்தை சத்தியமா போதிக்காம பணத்துக்காக. அது நிறைய இருக்கு, நான் வாசிக்க எனக்கு நேரம் கிடையாது. அடுத்து ஒரு பிரசங்கத்துக்கு போனோம், மேலச்சடையமாங்கலம் போனோம், நம்ம அதை முடிச்சுட்டு போனோம். சத்தியத்தை சத்தியமா போதிக்காம பணத்துக்காக சும்மா திரிச்சு போதிக்கிறவன், தவறா போதிக்கிறவன், எல்லாட்டும் இருக்கிற ஆவி என்ன ஆவி? அப்ப அவன் சபையில என்னதான் இருக்கும்? 4வது இருமாப்புனா என்னன்னு பார்க்கலாமா? வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்க பாப்போம். வாசிங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். அதனாலதான் நமக்கு பணத்தை கொடுக்க மாட்டேங்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லு. எதுக்கு நமக்கு ரொம்ப பணம் தர மாட்டேங்காரு தெரியுமா? தெரியும், இந்த பயலுக்கு நிறைய கொடுத்துட்டோம்னா மண்டைக்கு என்ன வந்துடும்? கிறுக்கு பிடிச்சிரும். அவருக்கு என்ன செய்யும் தெரியும். உண்மையா சொல்றேன், நான் பைபிளை நல்லா படிச்சு பார்த்ததுல ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரியுமா? கேட்டதெல்லாம் டக்கு டக்குன்னு கொடுத்து நம்மளை பணக்காரன்னு ஆக்கிட்டாருன்னா நமக்கு அந்த பேய் வந்துருங்க. பணம் நம்மளை ஆள ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், எனக்கு எவனும் தேவையில்லை, கூரையில தூக்கி போட்டு 1000 காக்கா வரும். இந்த திமிரு பேச்சு வர காரணம் என்ன? பணம். அதான் சொல்றாரு, உனக்கு பணம் வந்தா இருமாப்பு வந்துடும். இப்போ உங்ககிட்டயே கேட்கறேனே, உங்ககிட்டயே கேட்கறேன், ஏன்டா உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்கறேன். உங்க கையில ஒரு 10 கோடி ரூபா இருக்கு, எப்படி இருக்கும் உங்க நட? உங்க பேச்சு எப்படி இருக்கும்? யாராவது உங்ககிட்ட சண்டை போட்டா எப்படி பாப்பிய?
ஏன்னா என்ன இருக்கு? 10 கோடி. எவனையும் மதிக்க மாட்டான். போடா நீ இல்லைன்னா உங்க அப்பன். இந்த திமிரு எப்படி வந்துச்சு? பணம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு. அந்த வசனத்தை நீங்க கீழே வாசிங்க, மறுபடியும் வாசிங்க, முதல்ல இருந்து வாசிங்க சிஸ்டர். இவ்வுலகத்தில் இராமலும். கையில பணம் வச்சிருக்கீங்களா? கையில காசு வச்சிருக்கீங்களா? அதை எடுத்து சொல்லணும். என்ன திரும்ப சொல்லணும்? இது நிலை அச்சது. அல்லேலூயா. டெய்லி நீங்க பணத்தை எடுங்க. ஒருவேளை இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கா, அந்த 10,000 அப்படி விரிச்சு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, இது நிலை அச்சது. அப்ப நிலையானது எது? இயேசு மட்டும்தான். நிலையானது எது? பரலோகம் மட்டும்தான். ஒரு அல்லேலியா. அம்மாடி மைக்க வச்சுட்டு ஓடிடலாம் பொழுக்க, ஒரு அல்லேலியா சொல்லியிருக்க வேண்டுமா? அல்லேலூயா. பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, நம்ம கையில இருக்க 10 ரூபாயா இருந்தாலும் 10 லட்சமா இருந்தாலும் அது நிலையானது கிடையாது. நிலையானது இயேசு மட்டும்தான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிலையானது பரிசுத்த வாழ்க்கை, நிலையானது பைபிள், நிலையானது தேவனுடைய வார்த்தை, பரலோகம். சொல்றாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல ஒரு நம்பிக்கை பெறக்கூடாது. அப்ப பணத்து மேல நம்பிக்கை இருக்கிறவனுக்கு என்ன வந்துடும்? இரு மாப்பு வந்துரும். வந்துற கூடாது. கையை வைத்து ஒரு அல்லேலியா சொல்லிடக்கூடாதா? அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, 4 இருமாப்பு சொல்லுங்க, அப்பதான் 5 சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். கர்வம், திமிரு, அகந்த, தலக்கணம், இது எல்லாம் இருமாப்பு. 2வது இருமாப்புன்னா, பாவம் செஞ்சவனுக்கும் குத்தப்படல, பாவம் செய்யறவனை குத்ததுக்கு ஆளும் இல்லை, ஒத்து ஊதுறது. இந்த 2 ஆவிக்கும் இருக்குது என்ன ஆப்பு? இருமாப்பு. 3வது இருமாப்புனா என்ன? கள்ள உபதேசம். வெரி குட். அவன் எப்பவுமே கரெக்டா இருப்பான். அவன் இங்க இல்ல, அங்க திடப்படுத்தல் படிக்கும்போது அப்படிதான். ஐயர்வாள் கேட்பாரு 3 வாரம் கழிச்சு, என்ன சொல்லி கொடுத்தேன்னு. நமக்கு மண்டையில ஒண்ணு நிக்காது, கட 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 கடன்னு சொல்லுவான். ஆமா. 3வது கள்ள உபதேசம், இருமாப்பு. 4வது இருமாப்புன்னா பணத்து மேல, ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை, திமிரு, அதுவும் இருமாப்பு தான். சரி, இப்போ இந்த இருமாப்பு இருந்தா என்ன நடக்கும் அதை பார்ப்போமா? 4 காரியம் பார்த்தோம், போதும், 3 வேண்டாம், சரிங்களா? நம்ம 4 காரியம் பார்த்தோம். இந்த இருமாப்பு இருந்தா என்ன நடக்கும்? வாசிங்க பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, ஏன் இருமாப்பு வரக்கூடாதுன்னா, இந்த இருமாப்பு இருக்கிற வாழ்க்கையில என்ன நடக்கும்? வாசிங்க பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இந்த இருமாப்பு இருக்கிறவன் யாரு? வாசிங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த அந்த தண்டனையில விழாதபடிக்கு நிறுத்துங்க. அப்ப இருமாப்பு இருக்கிறவன் யாருக்கு ஃப்ரெண்டு? அப்ப பிசாசிட்ட இருந்தது என்ன? அப்ப இருமாப்புனா என்ன? பெருமை, கர்வம். அவன் அதானே இருந்துச்சு. கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்துல நான் இருக்கேன், எனக்கு. ஆமா, அவனை கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்துல வச்சிருந்தாரு. லூசிபரை, எல்லாமே எனக்கு தான். அழகு, அழகு, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி, கீபோர்டு, கீதவாத்தியம் எல்லாம் ஏங்குள்ளது தான். ஆமா, நான் அப்படிங்கிற திமிரு, கர்வம், அகங்காரம் அவனை கீழே தள்ளினாரு. இப்ப சொல்லுங்க, இருமாப்பு இருக்கிறவன் டைரக்டா யாரு கூட ஃப்ரெண்டு? அப்போ இவன் கடைசியா எங்க தான் போவான்? பிசாசுக்கு அடைந்த ஆக்கின்னு என்னது? நரகம். அப்ப இருமாப்பு இருக்கிறவன் டைரக்டா போகக்கூடியதுங்க நரகம். பக்கத்துல கை குடிச்சுருங்க. ரொம்ப பெரிய பிரச்சனை. நம்ம நினைச்சோம் இருமாப்புனா சின்னதுன்னு, ஆனா இருமாப்பு தான் பேய்க்கு ஃப்ரெண்டாக்கி நரகத்துக்கு கொண்டு போயிடும். எம்மாடி, இந்த இருமாப்பு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. கரங்களை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே, நான் பிசாசுக்கு தோழன்னு ஆயிடக்கூடாது, நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது. இப்ப சொல்லுங்க, பவுல் பயந்ததுக்கு அர்த்தம் இருக்குல்ல? ஏன்னா இருமாப்பு உன்னை டைரக்டா எங்க கொண்டு போயிடும்? ஏன்னா இந்த இருமாப்பு யார்கிட்ட இருந்துச்சு? மிஸ்டர் லூசிபர்ட்ட இருந்துச்சு, பிசாசுட்ட இருந்துச்சு. இன்னொரு வசனத்தை வாசிங்க. இந்த இருமாப்போட முடிவு என்ன? வாசிங்க பாப்போம். நீதிமொழிகள் 18:12 வாசிங்க பாப்போம். அப்ப இருமாப்பு இருக்கிறவனுக்கு அடுத்து என்னதுதான்? அழிவுதான். அழிவு வருமுன்னு நம்ம இருதயம் எப்படி இருக்கும்?
இது எங்க நடந்துச்சு? லோத்து சொன்னா மர்மோன்ட்டு போய், பட்டணம் அழிய போதுப்பா, அக்கினி கந்த கத்தால் அழிக்க போறாரு. சிரிச்சானு, உனக்கு ஒரு வேலை இல்லை லூசு மாமனார போன்ட்டான். அழிவு வரும்னு என்ன இருந்துச்சு? இருமாப்பு. நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணா, மழை வரப்போது. ஒரு பையன் நம்பினானா? அவன் பெண் கொடுத்து நல்ல கடலை மிட்டாய் தின்னு, நல்ல கல்யாண சாப்பாடை தின்னுட்டு, நல்ல ஊர் சுத்தி ஊர் வாரியா அலைஞ்சான். அழிவுக்கு முன்ன என்ன இருந்துச்சு? கர்த்தர் அதான் சொல்றாரு, இந்த சத்தியத்தை கேட்டதுக்கு அப்புறமும் பெருமையை மாத்தாம, பாவத்தை உணர்வு அடையாம நீ இருந்தனா மவளை, அழிவுக்கு முன்னானது இருமாப்பு. மவனை உனக்கும் சேர்த்தான், முத்துக்குமார உனக்கும் சேர்த்துதான். அழிஞ்சு போறதுக்கு முன்ன இருக்கிறது இருமாப்பே. பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, இருமாப்பு வந்துட்டுனாலே இப்ப அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். அழிவுக்கு தப்பணும்னா இருமாப்பு இருக்கப்படாது. நல்ல கரங்களை தட்டி கத்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கையை தட்டி கத்தர ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். சரி, இருமாப்புனா என்னன்னு பார்த்தோம். இங்க கவனிங்க, இருமாப்புனா என்னன்னு பார்த்துட்டோம். இருமாப்பு வந்தா என்ன நடக்கும்? பிசாசுக்கு தோழனாயிருவோம், நரகத்துக்கு போயிருவோம். இருமாப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா அடுத்து என்னதுதான்? அழிவு தான். பார்த்துட்டோம். இருமாப்பு மாற அது வேணும்ல. இந்த இருமாப்பு மாற நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? எது வந்தா இருமாப்பு மாறும்? அல்லேலூயா. இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே. ஆண்டவரே சத்தமா சொல்றவங்க பரலோகம் போட்ட ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இருமாப்பு மாற என்ன வேணும் ஆண்டவரே? பேசுங்கப்பா. அல்லேலூயா. பாப்பமா, இருமாப்பு மாறுறதுக்கு ஆண்டவர் என்ன வச்சு ஒரே ஒரு வழி வச்சிருக்கிறார். வாசிங்க பாப்பா, 1 கொரிந்தியர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, புகழாது. நல்ல கரங்களை பைபிளை மடியில் வச்சுட்டு கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நல்ல தேவ அன்பு வரும்போது நல்ல கரங்களை தட்டி, கர்த்தருடைய அன்பு நமக்குள் நல்ல கை தட்டி கர்த்தர் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. எந்த மனிதனுக்குள்ள தேவனுடைய அன்பு இறங்கி வருகிறதோ, அகாப்பே அன்கண்டிஷனல் லவ், அந்த அன்பை எந்த மனிதனுக்குள்ள கர்த்தர் வைக்கிறாரோ அவனுக்குள்ள இருமாப்பு என்பது ஒன்று, திமிரு என்ற ஒன்று, அகாப்பே என்கிற ஒன்று இருக்கவே இருக்காதே. அல்லேலூயா. அப்ப இருமாப்பை மாத்துகிற ஒரே சக்தி தேவனுடைய அன்புல இருக்கு. இந்த 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்ட அன்பு தேவ அன்புங்க. 4 அன்பு உண்டு. தேவ அன்பு, ஃப்ரெண்ட்ஷிப் லவ், மானங்கட்ட லவ், அது உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா, இப்படி ஒரு 5-6 லவ் இருக்கு. தேவனுடைய அன்புன்னு என்ன தெரியுமா? அன்கண்டிஷனல் லவ். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? எதையும் இந்த அன்பை நீங்க உங்க பிள்ளை மேல வைக்கல. எதையும் எதிர்பார்க்காத அன்பு உங்க பிள்ளை மேல வச்சிருக்கீங்களாக்கா? உங்க பையன் மேல என்ன அன்பு வச்சிருக்கிய? கண்டிப்பா வளர்ந்து என்ன காப்பாத்துவான். அப்போ ஒரு கண்டிஷன் ஆயிட்டா. அப்ப எதுக்கு நம்ம பிள்ளைய வளர்க்கோம்? பெரியாள் ஆகி நம்மளை என்ன செய்வான்? இது கண்டிஷனல் லவ். கண்டிஷன் இல்லாத லவ் தெரியுமா? நீ என்னை காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தினாலும் சரி, ஐ லவ் யூ மை சன், நான் உன்னை வளர்ப்பேன், ஏன்னா உன் மேல நான் அன்பு வச்சிருக்கேன். இந்த அன்பு இருக்கா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசு இதை தானே செஞ்சாரு. எதையாவது எதிர்பார்த்தாரா? நம்மகிட்ட எதிர்பார்த்தாரா? நான் உன்னை ரசித்தான் எனக்கு இதை தான் சொன்னாரா? இயேசுவினுடைய அன்பு என்ன தெரியுமா? எதையும் எதிர்பார்க்க கண்டிஷன் போட்டாரா? நீ எனக்குள்ள வரணும்னா 1 லட்ச ரூபா தரணும், ஆமா 10 ரூபா தரணும், ஆமா 10 சபையை கட்டி கொடுத்தாதான் நீ பரலோகத்துக்கு சொன்னாரா? இந்த அன்பு மட்டும் உள்ள வந்துட்டு வச்சுக்கிடுங்களேன், எதையும் எதிர்பாராத அன்கண்டிஷனல் லவ், அந்த தேவ அன்பு உள்ள வந்துட்டுனா கண்டிப்பா இருமாப்பு வராதுல. யாரை பார்த்தாலும் வராது, நமக்குள்ள வராது, பாவம் வராது. ஏன்னா தேவ அன்பு எல்லாவற்றையும் மாற்றும். அல்லேலூயா. அன்போ சகல பாவத்தையும் மூடும். அன்பு வந்துட்டுனா பாவம் போயிடும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ரொம்ப அழகான ஈஸியான ஒரு வழி இருக்கு. இதுதான் மெத்தடு. தேவ அன்பு வந்துட்டுனா இந்த இருமாப்புங்கிற பேய் இருக்க இடம் தெரியாம போயிடும். எத்தனை பேருக்கு தேவ அன்பு வேணும்? நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கரங்களை தட்டி அந்த தேவ அன்பை எங்களுக்கு தாரு ஆண்டவரே.
ஹல்லேலூயா. அப்படியே முழங்கால் படியிட்டு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக முழங்கால் படியிட்டு எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போறீங்க? ஆமென். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார் அல்லவா? ஆமாம், என்னோட ஆண்டவர் பேசினான்னு சொல்றவங்க வலது கருத்தை உயர்த்துங்க பாப்போம். வலது கருத்தை உயர்த்தி, ஆண்டவரே உங்க அன்பை எனக்கு தந்துருங்கப்பா. என் வாழ்க்கையில பெருமை வந்துடக்கூடாது, என் வாழ்க்கையில திமிரு வந்துடக்கூடாது, என் வாழ்க்கையில அகங்காரம் வந்துடக்கூடாது, கர்வம் வந்துடக்கூடாது, தலைக்கணம் வந்துடக்கூடாது, இந்த இருமாப்பு எனக்குள்ள வரக்கூடாது. தேவ அன்பு வந்துட்டுனா இது மாறிடும். ஆண்டவரே, பாவத்தை குறித்த உணரில்லாத இருமாப்பு, பாவம் செய்கிறவனுக்கு ஒத்து போற இருமாப்பு வந்துடக்கூடாதுப்பா, வந்துடக்கூடாதுப்பா. கள்ள உபதேசத்தை பணத்துக்காக போதிக்கிற இருமாப்பு வந்துடக்கூடாதுப்பா. கேளுங்க கேளுங்க, கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, பணம் வந்தா திமிரு வந்துடும், பெருமை இருமாப்பு வந்துடும் பார்த்தோம்பா. அது வந்துடக்கூடாதுப்பா. பணத்து மேல நம்பிக்கை வச்சு நான் இருமாப்பா இருந்துடக்கூடாதுப்பா. என்னை மாத்துங்க ஆண்டவரே. அப்பா, இருமாப்பு வந்தா நான் பிசாசோட பிள்ளைப்பா. இருமாப்பு வந்தா நான் ஆக்கினை நரகத்துக்கு போயிருவேன்பா. இருமாப்பு வந்துச்சுன்னா அழிவு வர்றது எனக்கு தெரியாம உணரில்லாம பேரும்பா. இந்த இருமாப்பு மாற தேவ அன்பை எனக்கு தாருன்னு சொல்றவங்க கையை தைரியமா உயர்த்துங்க. ஆண்டவரே, உங்க அன்பை தாங்கப்பா, உங்க அன்பை தாங்க ஆண்டவரே. உங்க அன்பு எனக்குள்ள வரட்டும்பா, உங்க அன்பை எனக்குள்ள தாங்கப்பா. ஹல்லேலூயா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருமாப்பை மாற்றுகிற தேவ அன்பை கர்த்தர் நமக்கு தந்ததற்காய் நல்ல கையை தட்டி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாபா. கிருபை உள்ள தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி இப்பொழுதே அந்த தேவ அன்பு, கல்வாரி சிலுவையின் அன்பு ஒவ்வொருவருக்குள்ளா இறங்கி வரட்டும், ஒவ்வொருவருக்குள்ளா இறங்கி வரட்டும், ஒவ்வொருவருக்குள்ளா இறங்கி வரட்டும். ஆண்டவரே, எங்களை அப்படியே நீர் மாற்றியதற்காக ஸ்தோத்திரம். இந்த இருமாப்பு எங்களுக்குள்ளேயும் எங்கள் குடும்பத்திலையும் சபையிலும் இல்லாதபடி நீர் துரத்தி உங்க அன்பினால நிரப்பியதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்க, கவனமா இருங்க, தேவ அன்பிலே இருங்க, இருமாப்பு வராது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.